சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் யானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க என்று கேட்பதற்காகவும், படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று பாடிய பாரதி பாடிய அந்த பாடலுக்கு ஏற்ப படித்தவர்களை அரசியல் படுத்துவதற்காக வந்திருக்கிற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். எனக்கு முன்பாக பேசி எல்லோரும் சொன்னது மக்களை பட்டி வட்டியாக அடைச்சு வச்சிருக்காங்க, கொட்டகை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, இளவு வீட்டில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, பெரிய காரியத்தில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, துஷ்டி வீட்டில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, மக்களை சந்திக்கவே முடியல, ஊர் ஊரா தேடி பார்த்தோம், எல்லாரும் மக்களை ஒரு கொட்டகை போட்டு அது கீழே வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. கொட்டகை போட்டு 200 ரூபாய் கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து கோட்டர் கொடுத்தாலும் செந்தமிழன் சீமான் பேசுகிறார் என்றால் விளம்பரமே இல்லாமல் ஒரு கூட்டம் கூடும். அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் கூடும். மக்கள் நம்ம திட்டல. மக்கள் 100 நாள் வேலைக்கு போறாங்க, ஒரு 270 ரூபாய் கிடைக்குது. 100 நாள் வேலைக்கு போற மாதிரி ஒரு 20 நாள் வேலைக்கு மக்கள் திமுக உள்வாடகை எடுத்திருக்கு. 20 நாளைக்கு விற்கிற வாண்டிய, அது விற்கிற வாண்டி என்பதனால வாங்குற வாண்டி என்ன பண்ணிட்டான், 20 நாளைக்கு உள்வாடகை எடுத்திருக்கான். ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்களா, மாலை 3 மணிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் 200 ரூபாய். வீட்டில் இருக்கப்படாது, வீட்டுக்கு ஒரு 2 பேர் 3 பேர் வந்து அந்த கொட்டையில உட்கார்ந்துடணும். கொட்டைகளை உட்கார்ந்து என்ன பேசுவாங்க, இந்த 3 வருஷ திமுக ஆட்சியிலே ஆக அந்த வகையிலே நாங்கள் சொன்னதையெல்லாம் புள்ளிங்க நட்டு விட்டோம், கலட்டி கம்பு நட்டோம் பேசுவாங்களா? ஒன்றும் கிடையாது. அந்த 3 மணி நேரம் உட்காந்து அவன் ஓரமா சீட்டு விளையாடிட்டு இருப்பான், இவன் ஓரமா சீட்டு விளையாடிட்டு இருப்பான். என்ன கொள்கை இருக்கிறது, என்ன கோட்பாடு இருக்கிறது? திமிர்த்தனம் இருக்கிறது. ஆனா திமுக திமிர்த்தனம் இருக்கிறது. திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி என்பவர் நேற்று திமுக மாணவரணி தலைமையில் நடைபெற்ற நீட் ஒழிப்பு போராட்டத்தில் பேசுறாரு. திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் நாம் படித்திருக்கிறோம். முன்னாடி எல்லாம் PA பட்டம் படித்தால் PA என்று போட்டுக் கொள்வார்கள். இப்படிலாம் நாயெல்லாம் PA படிக்கின்றாரு. ஸ்டாலின் கூட PA தான் படிச்சிருக்காரு. யாரை பார்த்து நாயின்னு சொல்றீங்க? மூக்க அழகிரி கூட PA தான் படிச்சிருக்காரு. யாரை பார்த்து நாயின்னு சொல்றீங்க? யாரை பார்த்து நாயின்றீங்க? அதோடு அவர் நிப்பாட்டல. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு டாக்டர் பட்டம் எல்லோரும் படித்துக்கிறால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. அட பிச்சைக்கு பிறந்த எச்ச. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது 1967. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எப்போது கட்டப்பட்டது என்று அந்த எச்சைக்கு, அந்த திராவிட பிச்சைக்கு தெரியுமா? 1835 கட்டப்பட்டது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். உன் தாத்தனுக்கு தாத்தன் பெரியாரு அண்ணா கலைஞர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட அந்த மெடிக்கல் காலேஜ் எந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை? எந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை? அதற்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்பாக் அரசு மருத்துவமனை 1928 கட்டப்பட்டது. அது எந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை? 1967 அண்ணாதுரை ஆட்சிக்கு வராரு. அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 1957 கட்டப்பட்டது தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர் உள்ளிட்ட அந்த மாணவர்களை படிக்க வைத்து ஆயிரக்கணக்கான மருத்துவரை உருவாக்கிய தஞ்சை மருத்துவ கல்லூரி எங்கள் தாத்தன் கர்ம வீரன் காமராஜரால் கட்டப்பட்டது. அதை கட்டியது எந்த திராவிட இயக்கம்? எந்த பெரியார்? எந்த அண்ணா? எந்த கலைஞர்? எந்த முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின்? திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 1960 திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, இந்த கன்னியாகுமரி விட்ட 4 மாவட்ட, அன்றைக்கு இருந்த விருதுநகர் விட்ட 5 மாவட்ட மருத்துவரை உருவாக்கி இன்னைக்கு மதுரையிலே வடமலையான் என்ற ஒரு மருத்துவமனை உருவாயிருக்குது என்றால், எங்க ஊர் சுரண்டையில ஜெயலட்சுமி செல்லம்மாள் என்கிற பொன்ராய் என்கிற மருத்துவமனை உருவாயிருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது திருநெல்வேலி அரசு மருத்துவமனை கட்டி தந்தவன் எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர். அதே போல மதுரை மருத்துவமனை, இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் கோவை மருத்துவமனை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுமைக்கும் மருத்துவர்களை உருவாக்கி 1965 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 33,055 மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் என்றால் அது எங்கள் தாத்தர்களுடைய உழைப்பு. இது எந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,24,000 டாக்டர் இருக்காங்க. கர்நாடகாவில் 1,18,000 டாக்டர் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் 1,74,000 டாக்டர் இருக்காங்க. சரி, தமிழ்நாட்டுக்கு நீ பிச்சை போட்ட, கர்நாடகாவுக்கு மகாராஷ்டிராவுக்கும் எந்த புடிங்கிடா பிச்சை போட்டது? எந்த திராவிட புடிங்கி பிச்சை போட்டது? யார் போட்டது? உத்தரப்பிரதேசத்தில் 75,000 மருத்துவர் இருக்காங்க. அவருக்கு எந்த திராவிட இயக்கம் வழிகாட்டியது? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது கிடையாது.
இன்னைக்கு சீமானவர்கள் இப்படி பேசுகிறார், புரட்சி பேசுகிறார், சமூக நீதி பேசுகிறார், ஆர்னியிலே பொது வேட்பாளர் நிப்பாட்டுகிறார், இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார், அதெல்லாம் சரிதான். ஆனால் தீமான் திராவிடத்தை திட்டுகிறார். சீமானுடைய பாட்டிக்கு ஜாக்கெட் போட்டதே திராவிட இயக்கம். பிளவுஸ் கடை வச்சிருந்தீங்களா? இல்ல பிளவுஸ் கடை ஜாக்கெட் கடை வச்சிருந்தீங்களா? சரி, சீமானந்தம் பாட்டிக்கு ஜாக்கெட் போட்டது திராவிட இயக்கம். உங்க ஐயா கருணாநிதி அம்மா 5 அம்மா ஜாக்கெட்டே போடாம இருக்காங்களே, அவங்களுக்கு ஏன் ஜாக்கெட் போடல? எங்க அப்பத்தாளுக்கு ஜாக்கெட் போட்ட நீ உங்க ஆத்தாளுக்கு ஏன்டா ஜாக்கெட் போடல என்று நான் கேட்கல. எக்ஸ்ல இடுமாவனம் கார்த்திக்னு ஒரு தம்பி கேட்டிருக்கான். நான் கேட்ட நீ கோச்சிக்கோ டைரக்டா. புரட்சி பேசுகிறார்கள். பெரியார் தான் தமிழ்நாட்டிலே வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். பெரியார் வந்து பெண் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார். பெரியார் வந்து விதவை திருமணத்தை நடத்தி வைத்தார். பெரியார் வந்த பிறகுதான் ஆலய நுழைவு தமிழ்நாட்டில் நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் சாலைகளில் நடைபெற முடியாமல் இருந்தது, அது கொடுத்தது பெரியார் என்று இவர் சொல்றாங்க. பெரியார் பிறந்தது 1979. மரியாதைக்குரிய திமுக உணர்பரப்புகளே, வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். திமுக கூட்டத்துக்கு போன இதை பேச மாட்டான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்ட்டு போவான். ஆனால் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். பெரியார் பிறந்தது 1979. பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இங்க பெரியார் எதையெல்லாம் செய்தார் என்று சொல்கிறார்களோ அதை ஒருவர் சாத்தியப்படுத்தினார். விதவை திருமணம் கூடாது என்ற இருந்த காலத்திலே விதவை திருமணத்தை நடத்தி வைத்தார். குழந்தை திருமணத்தை தடை செய்தார். அந்த காலங்களில் கணவன் இறந்து விட்டால் மனைவி வெள்ளச்சேலை போட்டு முக்காடு போட்டு மூலையில் உட்கார்ந்து அழணும், இல்லை சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல்ல மனைவியும் செத்து போடும். அப்படி இருந்த பொழுது ஒரு கணவன் இறந்து விட்டால் கணவன் இறந்த போதே மகசூலாக இருக்கிற கர்ப்பமா இருக்கிற அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்க கூடாது. அப்படி குழந்தையை பெற்றெடுக்க கூடாது. அந்த பெண் பெற்றெடுத்தால் அவளோடு சேர்த்து குழந்தையும் கொள்கிற ஒரு குடும்பம் இருந்தது. அப்படி பெற்றெடுக்கிற அந்த பெண் அந்த விதவை தாய்மார்களை அழைத்து வந்து அவர்களுக்கு தனி வீடு கட்டி மருத்துவமனை கட்டி அந்த பிள்ளைகளுக்கு பேர்காலம் விட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்த ஒரு தலைவன் இந்தியாவில். மகாத்மாக்கு முன்னாடியே மகாத்மா என்று அழைக்கப்பட்டவர், பெரியாருக்கெல்லாம் பெரியாராக இருந்தவர் மகாராஷ்டிராவை சார்ந்த சோதிராவ் பூலே என்கிற அந்த ஆகச்சிறந்த சமூக நீதி புரட்சியாளன் சோதிராவ் பூலே. பெரியார் பிறகுக்கு முன்னாடி சோதிராவ் பூலே. சோதிராவ் பூலே போட்ட வழியில தான் இந்த பெரியாரு, இந்த அண்ணா, இந்த கலைஞர் இவங்க எல்லாம் டிக்டாக், அதாவது சீமானன் வீடியோவை டிக்டாக் பண்ணுவாங்கல்ல, அப்படி சோதிராவ் பூலேவுக்கு டிக்டாக் பண்ணுவாங்க, டப் ஸ்மாஷ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதற்கு முன்னாடியே எங்களுடைய தாத்தன், இன்னைக்கு நாங்கள் வந்து பறையர்னு சொன்னா நீங்க வந்து நாங்கள் பறையர்களை அடக்குமுள்ள மீட்டெடுத்தோம்னு சொல்றான். பறையர் என்பது தாழ்ந்த சொல்லைகள்ல உங்களை யாராவது பறையர் என்று தாழ்த்தினால் ஆமாண்டா நான் பறையண்டா என்று நிமிர்ந்து நில் என்று சொன்னது எங்கள் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசனார். பெரியாருக்கெல்லாம் பெரியார். தமிழன் என்ற நாளில் நடத்தி அன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து படித்து பட்டம் பெற்று ஒரு நாளிதழை நடத்தியவன் எங்களுடைய தாத்தா அயோத்திதாச பண்டிதர் என்கிற அந்த மாபெரும் மகான் சமூக நீதி போராளி. எல்லாத்தையும் மறைச்சிட்டு பெரியாரு அண்ணா ஏண்டா ஊராம்பிள்ளைக்கு ஏண்டா நீங்க இன்சில் போடுறீங்க? ஊராம்பிள்ளைக்கு எது நீ இன்சில் போடுற? திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. சரி, எங்களெல்லாம் படிக்க வச்சு திராவிட இயக்கம். RS பாரதியை படிக்க வச்சு எந்த திராவிட இயக்கம்? RS பாரதி படிச்சதே சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அது 1835 வெள்ளக்காரனால் கட்டப்பட்டது. அப்போ வெள்ளக்காரன் போட்ட பிச்சை தான் இந்த RS பாரதியுடைய படிப்பு. அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? என்பதற்குரிய மக்களை, திராவிட இயக்கம் போட்டது பிச்சை அல்ல. கருணாநிதி என்ற 5000 பேர் கூட இல்லாத ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரை 5 முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக்கியது தமிழர்கள் போட்ட பிச்சை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிமகன் முதற்சியை உலக என்று ஒழுங்காக பேச தெரியாத ஆகாத வகையில் ஆகர ஆக பொகர ஆக அந்த வகையில இழுக்கலாம் என்று பேசக்கூடிய, திருக்குறள் கூட தெரியாத, தண்ணி மேல லாரி ஏற்றக்கூடிய, ஹைட்ரோ கார்பனுக்கு ஹைட்ரோ பைட் என்று சொல்லக்கூடிய, பாலியல் பலாத்காரத்துக்கு பாலியல் பலகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்தியை தமிழ்நாட்டு முதலமைச்சராக மாற்றியது தமிழர்கள் போட்ட பிச்சை. விளையாட்டுத்தனமாக தெரியக்கூடிய ஒருத்தரை விளையாட்டுத்துறை அமைச்சராக மாற்றியது தமிழர்கள் போட்ட பிச்சை. இன்னைக்கு வேட்டி சட்டை கட்டிட்டு ஃபார்ச்சுனர் கார்ல, ஹம்மர் கார்ல, ரெட் சேர்ந்து மேக்னா மூவிஸ், கிளவுட் 9 மூவிஸ், 5 பிக்சர்ஸ் அப்படின்னு விதவிதமான கார்ல பாருன்னா ஒட்டுமொத்தமான எங்கள் தமிழால் போட்ட பிச்சை இந்த திமுக. எங்க அக்காலாம் காளியம்மா வருத்தப்பட்டாங்க, எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. மக்களை அடைச்சு வச்சிருக்காங்க. யாருக்கு அடைச்சு வச்சிருக்கான்? ஓட்டு கேட்டு போற நாம் தமிழ் பிள்ளைகள் வந்து ஊருக்குள்ள போறதுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி மொத்தமா உட்கார வச்சிருக்கான். எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, இப்போ மொத்தமா கேட்டு வர்றோம். தனித்தனியா போய் எங்களுக்கு வந்து இந்த ஒரு படத்துல சத்யராஜ் சொல்லுவாரு, ஆமா எனக்கு ஒரு டஸ்ட் அலர்ஜி, நீ வந்து தாலியை கட்டிட்டு நான் கூட்டு போயிடுவோம் பரல, அது மாதிரி நீ மொத்தமா உட்கார வச்சு நாங்க வந்து ஓட்டு கட்டுறோம். பேசிக்கலி வி ஆர் சோம்பேறி, நீ வந்து உட்கார வச்சிரு. ஏண்டா
நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது. மானமுள்ள தமிழர்களை நீ எந்த காசு கொடுத்தும் வாங்க முடியாது. உன்கிட்ட இருக்கிற காசு இருக்கு பாரு, உனக்கு காசு, அந்த காசு இல்லைன்னா திமுக காரன நாய் கூட, கோபாலபுரத்து நாய் கூட மதிக்காது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பணம் கொடுக்காமல் 36 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்போதும் சொல்றோம், நீ பணம் கொடு, நீ புடவை கொடு, நீ கொலுசு கொடு, நீ குக்கர் கொடு, நீ நட்டுக்குள்ள மூக்குத்தி வை, நீ என்ன வேணாலும் வை. ஆனாலும் நாம் தமிழ் கட்சி இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் மான தமிழர்கள் வாக்குகளால் அடுத்த கட்டத்தை நோக்கி பாயும். ஸ்டாலினுக்கும் இந்த ஆல்பர்ட் நோபல்னு ஒருத்தர் இருக்காருங்க, இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஆல்பர்ட் நோபல்னு ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நோபல் பரிசுடைய தந்தை. அவரை வந்து உலக சமாதான தூதுவர்னு சொல்றாங்க. அவரை சமாதான தூதுவர்னு சொல்றாங்க. ஏன் அவரை சமாதான தூதுவர்னு சொல்றாங்கன்னா, நோபல் பரிசு கொடுத்தாரு. 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தை தன்னுடைய உயிரை எழுதி வச்சாரு. அவர் உயிரிழதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த ஆல்பர்ட் நோபல் டெட்டர்னேட்டர் என்கிற வெடிமருந்து பொருளை கண்டுபிடிக்கிறார். இவர்தான் டைனமைட் என்கிற வெடிபொருளையும் கண்டுபிடிச்சாரு. உலகத்துல எல்லாரும் வால் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, வேல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, அவனவன ஒன்னொன்னு வெட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த டைனமைட் என்கிற அந்த வெடிபொருள் கண்டுபிடிச்ச பிறகுதான் வெடிகுண்டு செஞ்சு எல்லாரையும் கொல்றான். கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மக்கள், வால் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மக்கள் குண்டு தயாரிச்சு வெடிக்க ஆரம்பிக்கிறான். மக்கள் கொத்து கொத்தா சாகுறான். அப்ப மக்கள் எல்லாரும் கொதிக்கிறான், யாரா இவன் இந்த வெடிபொருளை கண்டுபிடிச்சது? யாரு? இந்த ஆல்பர்ட் நோபல். மக்கள் கொதிச்சு எழுந்த ஆல்பர்ட் நோபலுக்கு என்ன பண்றான்? கொதி நிலையில இருக்கிறான். ஒரு விபத்து ஏற்படுது. லூட்விக் நோபல் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் நோபலுடைய தம்பி அந்த விபத்துல மரணம் அடைஞ்சாரு. ஆனா நோபல் மரணம் அடைஞ்சாரு, அவர் பேரு நோபல். நோபல் மரணம் அடைஞ்ச செய்தி பரவுது. பிரெஞ்சு பத்திரிகை ஒரு செய்தி போடுறான், மரண வியாபாரி மரணம் அடைந்தார் அப்படின்னு போடுறான். ஆல்பர்ட் நோபல் செய்தியை படிக்கிறாரு. அடரா, என் தம்பி செத்து போனதை நான் செத்து போனதான் நினைச்சு ஆல்பர்ட் மரண வியாபாரின்னு போட்டாங்களே, நான் உயிரோடு இருக்கும் போதே எனக்கு மரண வியாபாரி என்றால் நான் செத்து போனாலும் இப்படித்தானே சொல்லுவாங்க. இந்த பெயரை எப்படியாவது மாத்தணுமே, மக்களை நான் குத்து கொத்தா கொள்ள குண்டு கண்டுபிடிச்சேன், மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி கவலைப்படல, இந்த பெயரை எப்படியாவது மாத்தணும். என்ன பண்றது? அது வரைக்கும் கண்டுபிடிச்ச அறிவியல் கண்டுபிடிப்புக்கு வரக்கூடிய அந்த காப்பிரைட்டில் இருந்து வரக்கூடிய பணத்தை 1000 கோடி ரூபாய் இன்றைய மதிப்புக்கு அப்படியே நான் இறந்த பிறகு வேதியியல், இயற்பியல், இலக்கியத்தில் உள்ள நல்ல சாதனை புரிந்தவர்களுக்கு நீங்கள் நோபல் பரிசாக அறிவிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடறாரு. அவர் இறந்துடுறாரு, நோபல் பரிசு வருது. நோபல் பரிசு வந்த பிறகு அந்த மரண வியாபாரிங்கிற பெயர் மறைஞ்சிருது. என்ன பண்றாங்க? மக்கள் அவரை உலக சமாதான தூதுவர்னு கொண்டாடுறாங்க. அப்படித்தான் என் அன்பிற்குரிய மக்களே, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தில் செத்து போன 62 பேருடைய மரணத்தை மறைக்க அந்த மரண வியாபாரி ஸ்டாலின் 10 லட்சம் கொடுக்கிறார். எப்படி நோபல் பரிசை கொடுத்து நல்ல பேரை வாங்கினாரோ நோபல் 10 லட்சம் கொடுத்து நல்ல பேர் வாங்க பார்க்கிறான். இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கு உரிமை தொகை, தாயுமானவன் திட்டம் என்று 1000 ரூபாய் கொடுத்து தான் செய்த தவறுகளை, தமிழ்நாடு முழுக்க கொள்ளையடிச்ச கனிம வளத்தை, ஆத்து மணலை, குடும்பமாக கொள்ளையடிச்ச பணத்தை மறைக்க, ஊழலை மறைக்க, குடும்ப ஆட்சியை மறைக்க 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் நம்பி மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மரண வியாபாரிக்கும் இந்த சாராய வியாபாரி ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இவர்களை இந்த தமிழர் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது, காலம் நெருங்கிவிட்டது. அதுக்கான ஒரு அச்சாரமாக இந்த தேர்தல் இருக்க போகிறது. கோடி அவன் கொட்டி கொடுத்தாலும் எங்க வாக்காளர்ல ஒன்னால ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாம் தமிழ் சேர்றேன், வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். அது இந்த தேர்தலில் எங்களுக்கு அடிஷனல் சப்போர்ட் நிறைய வந்திருக்கு. காட்சலைகளை பரவிக்கிட்டு இருக்கு. அடிஷனல் சப்போர்ட், பேக்கப் சப்போர்ட் நிறைய வந்துருச்சு. எல்லாரும் எங்க இருந்தா இவங்களுக்கு பணம் வருது, எங்க இருந்து பணம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க இருந்து பணம் உங்களுக்கு தெரியுங்களா? donate.namtamil.org ஒவ்வொரு தமிழரும் உழைக்கிற பணத்தை கொடுக்கிறான். உழைக்கிற பணத்துல நடத்துகிற கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த கட்சிக்கு மான தமிழர்கள், இதே அந்நியூரில் வாழ்கிற மான தமிழர்கள், நீங்கள் அந்நியராக கூடாது. நீங்கள் எங்கள் ஆட்கள், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, மைக்குக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயூன் கபீர் அவர்கள்.